thirsty. In today's gospel, it is not right to take children's food and throw it to dogs, is a very strong and hurting statement. The woman who heard it from the mouth of Jesus is a Syrophoenician, that is non-Jew. She could have got hurt, humiliated, and could have walked away from Jesus and could have become a first-class enemy to Jesus. But none of this happened. We don't know why that woman was bearing this insult, but her forbearance brought her the blessings she prayed for. When God takes away something from your hand, do not think that He is depriving you of that. He is not depriving you anything. He is simply making space for something bigger. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அன்பை வளர்க்கும் புறவாய் இயேசு தன்னை ஈந்தார் உணவாய். அன்பை வளர்க்கும் புறவாய் இயேசு தன்னை ஈந்தார் உணவாய். பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். தொட்டதும் தீர்ந்தது தொழுநோய், தொல்லை கேட்டதும் அகன்றது அலகை. பீட்டதும் பழகியதப்பம், பீட்டதும் பழகியதப்பம், அதை பகிர்ந்ததும் நின்றது பசியே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அழைத்ததும் பிறந்தது மாற்றம், அவர் ஜெபித்ததும் வந்தது உயிரே. மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, அதை உணர்ந்ததும் கனிந்தது வாழ்வே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த மக்களே, தயவுசெய்து கவனியுங்கள். குறிப்பாக பிற மத சகோதரர்களுக்கு அறிவிப்பு, வழிபாட்டின் இடம். ஆகவே எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொள்ளணும். வியாழக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எழுந்து நிற்போம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆகவே ஆண்டவராகிய கடவுள்
மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் உம் துணைவியர் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் உன்னை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடாவர் இத்தகைய ஆசிர் பெற்றிருப்பார். ஆண்டவர் சியோனில் இருந்து உமக்கு ஆசிர் வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழை காணும்படி செய்வாராக. Alleluia, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே ஒருவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பிய அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கின்றதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The devil has gone out of your daughter. மார்க் 7:29. பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, our prayers are not heard because we ask out Mali, out Male, out Mala. Saint Augustine. தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நீ எவ்வளவுதான் உருகி வேண்டினாலும் உன்னுடைய எண்ணம், விருப்பம்
இறைவனுக்கு எதிராக இருக்குமானால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் பக்தர் ஒருவர் அந்தோணியாருடைய விண்ணப்ப பெட்டியில் ஒரு விண்ணப்பம் எழுதி போடுறார். அந்தோணியாரே அந்தோணியாரே, இந்த வாரத்துக்குள்ளார எனக்கு 1,00,000 ரூபா லாட்ரி சீட்டில் கிடைக்கணும். அப்படி எனக்கு கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். உடனே அந்தோணியார் பயந்து, 1,00,000 ரூபாய் விழ வச்சிருவாரா? இல்லை, செத்தா சாவு. ஒரு ஆள் பண்ண போல ஒரு அவிசுவாசி குறைஞ்சா பரவாயில்லை அப்படின்னு கூட நினைப்பார். இவைகள் இறைவனுக்குரிய ஜெபம் அல்ல. கடவுளே என்ன சொல்றார்? தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது என் எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது பிறருடைய சாவுக்காகவோ அல்லது உன்னுடைய சாவுக்காகவோ நீ ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. வயதான டீச்சர், அந்த டீச்சருக்கு 56 வயசு. அந்த ஒரு இந்து டீச்சர், அது ஒரு நாள் என்கிட்ட வந்தது, உங்க சாமி கிட்ட நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. நான் எங்க சாமி கிட்ட ஜெபிச்சு பார்த்தேன், அது ஒன்றும் நடக்கலை. ஆகவே உங்க சாமியாவது கேட்குதா அப்படின்றதுக்காக வந்தேன். சரி, என்னம்மா உன்னுடைய விண்ணப்பம்? என் மாமியார் சீக்கிரம் சாகணும். மாமியார் சீக்கிரம் சாகணும்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. இவைகள் எல்லாம் சுத்தமான எண்ணங்கள் அல்ல. ஆகவே தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்படாது. ஒரு திருடன் போறான், ராத்திரி ஒரு வீட்டில் போய் பூட்டை உடைச்சி திருடணும். கோயிலில் வந்து, ஆண்டவரே நான் போற தொழில் எனக்கு சக்சஸா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். திருடனுடைய ஜெபம் கேட்கப்படுமா? நிச்சயமாக இல்லை. ஆக இப்படி தீயவைகளுக்காக செபிப்பது என்பது விரயம். அதைத்தான் புனித அகுஸ்தீனார் அருமையாக அந்த லத்தீன் மொழியிலே அவுத் மாலி அவுத் மாலே அவுத் மாலா, ஆகவே தீயது தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. Pray in what human venture could you have greater guarantee of success? எந்த மனித முயற்சிக்கும் வெற்றி என்ற பெரிய உத்தரவாதம் பெற முடியாது. ஆகவே கடவுளிடம் நிச்சயமாக நான் 100% வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற முடியாது. நான் முயற்சிக்க வேண்டும், இறை சித்தம் இருக்க வேண்டும், எல்லாம் கூடி வர வேண்டும். எல்லா நன்மைகளும் கூடி வரும் பொழுதுதான் அது வெற்றி. This woman symbolizes the church which was eternally predestined, called and justified in time and destined for glory at the end of time. இப்பெண் திருச்சபையை குறிக்கிறது. முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்பட்டது. ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முன் குறிக்கப்பட்டு. ஆக இயேசு மிக மிக பரிசுத்தமானவர், தூயவர். எனவே அவருடைய வார்த்தைக்கு இந்த பேய்கள் கட்டுப்பட்டு ஓடுகின்றன, நடுநடுகின்றன. இயேசுவே ஏன் எங்கள் காரியத்தில் தலையிடுகிறீர் என்று அவைகள் சத்தம் போடுவதை நாம் கேட்கிறோம். இவ்வாறு பேயின் பிடியிலிருந்து பலரை இயேசு காப்பாற்றினார். இந்த பேயினுடைய அலகையின் வலையிலிருந்து ஏற்கனவே பிறப்பிலிருந்தே பாதுகாக்கப்பட்டவர் அன்னை மரியாள். ஜென்மப்பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரிக்கு இமாக்குலேட் கன்செப்ஷன் என்பதை அவரே தன்னுடைய திருக்காட்சியில் வெளிப்படுத்தினார். ஐ ஆம் தி இம்மாக்குலேட், நாமே அமல உற்பவம், பாவ மாசு ஏதுமில்லாமல் ஜனித்தவர். எதற்காக? அவர் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்படுகிறார். பிற சமயத்தவரும் பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர். 2ஆம் வத்திக்கான் சங்கம். முன்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மீட்பு பெற முடியும்
என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. யாரெல்லாம் நல்ல மனத்தோடு நேரிய மனத்தோடு இறைவனை அணுகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீட்பு உண்டு, இறைவனின் இரக்கம் உண்டு. முன்னாள் திருச்சபையை மேல பாப்பானவர், அடுத்தது கர்தினால்மார்கள், அடுத்தது ஆயர்கள், அடுத்தது குருக்கள், அடுத்தது கன்னியர்கள், அடிமட்டத்தில் பொதுநிலையினர் என்று இருந்த திருச்சபையை பற்றிய ஒரு எண்ணம், தியாலஜி இப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து மையமாக அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஏற்றவர்களாக இருந்தால், அது குருவா இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், போப்பானவர்களாக இருக்கலாம், சாதாரண இறை மக்களாக இருக்கலாம், இயேசுவுக்கு ஏற்ற மக்களாக இருந்தால் நான் நெருக்கமாக இருக்கிறேன், இல்லை என்றால் நான் தூரமாக இருக்கிறேன். ஒரு குருவாக இருக்கலாம், ஆனால் இயேசுக்கு ஏற்றபடி இல்லை என்றால் குருவாக இருந்தும் நான் தூரமாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகும். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையினால் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். முருகையன் இருந்த ஒரு மனிதர், சாதாரண மனிதர், முருகையன் என்று ஒரு இந்து மனிதர், எவ்வளவு சிறந்த வகையில தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக மாணவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியதினால் அவர் போகும்போது சாதாரண ஐடிஐ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. என்ன நல்ல மனிதர்! அது இயேசுவுக்கு ஏற்ற தன்மை. ஞானஸ்நானம் வாங்கல, புது நன்மை உறுதி பூசல் வாங்கல, ஆனால் மிக மிக இறைவனுக்கு நெருக்கமானவர். பிற சமயத்தவரும் பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர். இஃப் யூ நாக் லாங் இனஃப் and loud enough at the door, you are sure to wake up someone. வேகமாகவும் அதிக சத்தத்தோடும் தட்டினால் யாரையாவது எழுப்ப முடியும். நம்முடைய முயற்சியானது அப்படிப்பட்ட வகையில் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சி, தளரா முயற்சி தருமே செய்யமே. தளரா ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Thank you Lord, you are the savior not only of Israel but of the whole human race. இஸ்ராயலுக்கு மட்டுமன்றி மனுக்குல முழுவதுக்கும் நீர் மீட்பராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அலகைகளும் உம்மை அறிந்திருந்தன, ஆனால் மனிதர்கள் உம்மை அறிந்து கொள்ள முற்படவில்லை, உம்மை உதாசீனப்படுத்தினார்கள். உம்மை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ராஜாவாக வைத்து ஆராதனை செய்கின்றோம். நீரே எம்மை வழிநடத்தும் தேவனாக இருப்பீர். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நாம் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. வானக தந்தையே,
கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறப்பு ஆசீர். நித்திய தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் குடிகொண்டு இருக்க செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் மக்களால் ஆசையும் நண்பரிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் சமாதானமாய் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் தயவு பெற்ற துன்புற்றோரும் வறியோரும் இறைவனின் நித்திய வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை தெரியாமல் காக்கும் நல் தேவனாக. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உனையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இந்நலம் தரும் வல்லவரே, எழுந்திங்கு வாரும் ஐயா. குறையில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.